சென்னை மடிப்பாக்கம் லொக்கேஷன் தாங்க. சென்னை மடிப்பாக்கம் லொக்கேஷன்லேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்க எனக்கு பின்னாடி இருக்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போர்ட்டலே விட்டான் சரிங்களா. நான் விசாரிச்சிட்டேன் எல்லாமே. இங்கே எவ்வளோ மழை பெஞ்சா அந்த 2015 ஃப்ளட் வந்தது பார்த்தீங்கன்னா அப்போ கூட இங்கே ஃப்ளட் எதுவுமே வரலங்க. அது மாதிரி கிரவுண்ட் வாட்டரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த சால்ட் கண்டென்ட் வாட்டர் அது மாதிரிலாம் இருக்காது சரிங்களா. லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1224 ஸ்கொயர் ஃபீட் 1224 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அரை கிரவுண்டுக்கும் மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எலிவேஷனை பார்த்துருங்க. நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜோட ரீசெண்டாக இப்போ தான் பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளெல்லாம் போய் பார்த்து வந்துட்டேன். ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்கள். என்ன செடின்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? லெமன் செடிங்க. வீட்டில் இந்த லெமன் செடியெலாம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாசல்லே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெமன் செடியாகவே இருக்குது. நம்ம வீட்டில் ஏன்னா ஜூஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கேருந்து பறிச்சிக்கலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மினி ஹால் மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க. நம்மளுக்கு பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மடிப்பாக்கம் லொக்கேஷன் தாங்க. சென்னை மடிப்பாக்கம் லொக்கேஷன்லேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்க எனக்கு பின்னாடி இருக்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்ம சஸ்குல் ஃபேமிலியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹரி எனக்கு மடிப்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சுருக்கீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி ஒரு அருமையான இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராகவே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மெட்டீரியல் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக மடிப்பாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மடிப்பாக்கம் அன்னை தெரசா நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சரிங்களா. எக்ஸாக்டாக அன்னை தெரசா நகர் தெரியாதவங்களுக்கு எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் டு வேளச்சேரி போகிற ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்க் வேளச்சேரி சென்னை சில்க் பிரிட்ஜ் மேலே ஏறும். ஃப்ளைஓவர் மேலே ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தோடனே உங்களுக்கு மடிப்பாக்கம் போகிற ரூட் வரும். எக்ஸாக்டாக அங்கே அந்த ஜங்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில், அதுவும் ஃப்ளட் வராத ஏரியாங்க. மடிப்பாக்கத்துலேயே ஃப்ளட் வராத ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போர்ட்டலே விட்டான் சரிங்களா. நான் விசாரிச்சிட்டேன் எல்லாமே. இங்கே எவ்வளோ மழை பெஞ்சா அந்த 2015 ஃப்ளட் வந்தது பார்த்தீங்கன்னா அப்போ கூட இங்கே ஃப்ளட் எதுவுமே வரலங்க. அது மாதிரி கிரவுண்ட் வாட்டரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த சால்ட் கண்டென்ட் வாட்டர் அது மாதிரிலாம் இருக்காது சரிங்களா. அன்னை தெரசா நகர்லேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் லொக்கேட்டாக இருக்குது சரிங்களா. அது மாதிரி கவர்மெண்ட் போர்ட்டலே விடுங்க. டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு கிளியர் டைட்டில் உள்ள டாக்குமெண்ட் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் ஓல்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். ரீசெண்ட் டைமில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்தாங்க. இந்த ரோடு பார்க்கும்போது தெரியும். ரீசெண்டாக இப்போ தான் நான் பக்கத்தில் விசாரிச்சேன் சரிங்களா நைபர்ஸ் கிட்ட. ஸோ அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு லைன் மட்டும் தான் கொடுக்கலையா சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்களா இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1224 ஸ்கொயர் ஃபீட் 1224 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அரை கிரவுண்டுக்கும் மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லேயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. எலிவேஷனை பார்த்துருங்க. நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜோட ரீசெண்டாக இப்போ தான் பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளெல்லாம் போய் பார்த்து வந்துட்டேன். ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கார் பார்க்கிங் கேட் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா கார்டனிங் செட்டப் பண்ணுற மாதிரி அதுக்கான அந்த மண் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பூச்செடி அது மாதிரிலாம் வச்சுட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே உள்ளே வாங்க போயிடலாம். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸிவி காரு நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த செப்டி டேங்க் இருக்குது பார்த்தீங்களா. செப்டி டேங்க் கெப்பாசிட்டி அந்த 10,000 லிட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்மளுக்கு செப்டி டேங்க் வந்துடும். வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரைனேஜ் லைன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்னும் அந்த லைன் தான் கனெக்ட் பண்ணல. மற்றபடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு லைன் கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் லாரி வச்சு ட்ரைனேஜ் எடுக்கிற மாதிரி அவசியம் இருக்காது சரிங்களா. கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டரும் நம்ம வீட்டுக்கு வருதுங்க. ஸோ அதுக்கான டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சம்பும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி இங்கே பாருங்கள் என்ன செடின்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? லெமன் செடிங்க. வீட்டில் இந்த லெமன் செடியெலாம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாசல்லே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெமன் செடியாகவே இருக்குது. நம்ம வீட்டில் ஏன்னா ஜூஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கேருந்தே பறிச்சிக்கலாம்.
இன்னும் அந்த லெமன்லாம் காய்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கி அடுத்த சீசனுக்குள்ளே நம்மளுக்கு அந்த லெமன் சீசன் வந்துடும், லெமனும் காய்ச்சிரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிழலாவே இருக்குங்க. அது எங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்குது, பெட்ஸ் விளாட்ற மாதிரி நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சொல்லுங்கள், நல்லா ஸ்பேஷியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா? வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், 250 ஃபீட் 250 அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த போர்வெல் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சம்பும் இருக்குது, சம்புக்கான தனி நம்மளுக்கு மோட்டரும் இருக்குங்க. இந்த ஸ்பேஸ்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் நீங்கள் பைக் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் எதனா கார்டனிங் வைக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் தாராளமாக நீங்கள் கார்டனிங் செட்டப்லாம் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக தான் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த பூச்செடிலாம் வச்சுருக்காங்க, அந்த கொடி மாதிரி நம்மளுக்கு மேலே போதுங்க. வீடு பார்க்குறதுக்கே ஒரு வேறு மாதிரி வைபாக இருக்குங்க, அந்த பழைய காலத்து வீடு. ஸோ அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைபாக இருக்கும் பார்த்தீங்களா வீடு, அதே மாதிரி ஒரு வைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்க மேக்ஸிமம் எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வருது. இது மாதிரி நம்மளுக்கு பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது, ஒரு 5 ஃபீட் அது மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் நம்மளுக்கு செட் பேக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஏரியாவும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் வீடை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லேண்டும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தாங்க, மெயின் வாசப்படி நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் தான். சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க, உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மினி ஹால் மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க. நம்ம வீட்டில் யாரா கெஸ்ட் வராங்க அப்படின்னா இங்கே நீங்கள் அந்த ஷோபாலாம் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த ஷோபா போட்டு அவங்கள இங்கேயே உட்கார வச்சு நீங்கள் பேசலாம், நல்லாவே இருக்குது. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், வுட்டன் விண்டோ நம்மளுக்கு ஒரு 3 வுட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய பெரிய விண்டோவாக தான் இருக்குது. அப்படியே இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பார்த்தா நம்மளுக்கு அந்த கார்டனிங் ஸ்பேஸ், கார் பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. வீடு ரொம்ப கூலிங்காகவே இருக்குது. வெளியில் சரியான வெயிலுங்க, 1 மணி டைமில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அந்த கூலிங்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது, நல்ல கூலிங்காகவே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மெயின் டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெயின் டோர் பார்த்தோம், இங்கேயும் நம்மளுக்கு ஒரு மெயின் டோர் இருக்குது. இந்த டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீக்கூட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே அவங்க உள்ள போயிடலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு மினி ஹால் நம்ம பார்த்துருவோம். அந்த மினி ஹால்லேருந்து உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைமில் தான் இப்போ பெயிண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 வருஷம் ஓல்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அந்த இபி மீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த மினி ஹாலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, 3 விண்டோ செட்டப் இருக்கா மாதிரி. இங்கேயும் பாருங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு 3 விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்துடலாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. கிச்சன் மேலே எல்லாமே நம்மளுக்கு அந்த கிரானைட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கிரானைட்ல தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் இந்த வீடு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கஸ்டமைஸ் ஒர்க்லாம் பண்றீங்கன்னா நீங்க தாராளமாகவே பண்ணிக்கலாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கான வுட்டன் டோர்லாம் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரேக்ஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக 3 விண்டோ இருக்கு. அந்த சைடு பார்த்தா அந்த லெமன் செடிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்கு. நீங்க சமைக்கிறப்ப கூட உங்களுக்கு அந்த அனல்லாம் ரொம்ப தெரியாதுங்க, நல்லாவே இருக்கும். இங்க இருந்து இந்த ஹாலை பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நீங்க டிவி செட் பண்ற மாதிரி இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோபாவே நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு எல் ஷேப்ல நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு எல் ஷேப் ஷோபா நம்ம வீட்டில் இருந்தா கூட நீங்க தாராளமா போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலா தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரவேர் பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் நம்மளுக்கு இருக்குங்க. இது நம்மளுக்கு பெட்ரூம்ங்க. பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க மேலே கூட கட்டிக்கலாம், டெரஸ்ல கூட ஒரு பெட்ரூம் மாதிரி நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 10க்கு 10ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, கபோர்ட்ஸும் நம்மளுக்கு இருக்குங்க. இங்க பாருங்க, நல்ல பெரிய பெரிய கபோர்ட்ஸாக தான் இருக்கு. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய 10x10ல ஒரு 10x11ல இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்கு. சரிங்களா? இங்கேயும் பாருங்க, இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 3 விண்டோ இருக்கு, அந்த சைடில் ஒரு வுட்டன் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்து பேக் சைடு போயிடலாங்க. இது ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் வரும். இந்தியன் கிளாஸ் செட் போட்டுருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. பாத்ரூமும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக தாங்க இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்க நம்மளுக்கு சர்வீஸ் ஏரியா வந்துடலாங்க. நல்லா இருக்குங்க வீடு பார்க்கறதுக்கு.
ரொம்ப எனக்கு பர்சனலாக இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் மடிப்பாக்கம் லொக்கேஷனில் கண்டிப்பாக ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி வச்சுட்டு வீக்கெண்டில் இந்த சைட்டு விசிட் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ சைட் விசிட் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், வெளியில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் கேட்குறீங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் நீங்கள் அந்த வெஸ்டர்ன் கிளாஸ் செட்லாம் போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. நீங்கள் வெளியில் வச்சு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்பேஸில் நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேப் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டேப் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குங்க. இந்த சைடும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. ஸ்டெப்ஸ் கீழெல்லாம் அப்படி நம்ம டெரஸ் போயிடலாம். வாங்க, ஆல்ரெடி நம்ம உள்ளே பார்த்துறோம், இந்த வழியாக போயிடலாங்க. இங்கே பாருங்க, சம்புக்கான நம்மளுக்கு மோட்டர், ஆல்ரெடி ஒரு மோட்டர் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெலுக்கான மோட்டர். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்ப் மோட்டர் வரும். சரிங்களா? வாங்க அப்படியே டெரஸ் போயிடலாம். பக்கத்துலேயும் பார்த்தா ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் தாங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இங்கே பாருங்க, அந்த இபி மீட்டர்லாம் நம்மளுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க, பேக் சைட்லேயே இருக்குது. மேலே போயிடலாம் வாங்க. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் தான் நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட் தாங்க இருக்குது. சுற்றி நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட் தான், நடுவில் தான் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸே நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேங்க், மொத்தம் நம்மளுக்கு 2 டேங்காக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேஷன் வாட்டர்லாம் வருது பார்த்தீங்களா, நீங்கள் அது ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு டேங்க் இருக்குது. நீங்கள் போர்வெல் அந்த தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு டேங்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் மேலே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மேலேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம். கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, இன்னொரு பெட்ரூம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் மேலேயும் ஒரு பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சாலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் தான் நம்ம சேனலில் ரெகுலராகவே நான் ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,48 lakhs, 1,48,00,000 நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 to 24 ஸ்கொயர் ஃபீட், 1224 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா 800 ஸ்கொயர் ஃபீட். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எக்ஸாக்டாக மடிப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.